ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ஸ் எப்படியெல்லாம் இருந்தது, மார்க்கெட் எப்படியெல்லாம் மூவ் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி க்ளோசிங் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல இருந்தது 0.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. 25,175ல க்ளோஸ் ஆச்சு. நியர்லி 200 கிட்ட டச் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் இன்னைக்கு டாப் லூசர்ஸ் அண்ட் டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. ஸோ மேஜராக நான் இன்னைக்கு பேச வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானியை பற்றி தான். ஸோ அதானி மேலே ஒரு கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. லைக் இது வந்து இன்னைக்கு நேத்தோ ஸ்டார்ட் ஆகல. இது வந்து ஒரு லாஸ்ட் 1 இயர் 1.5 இயராக இருந்தாவே போயிட்டு இருக்கு. லைக் ப்ளூம்பர்க் ஆர்டிகல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதானியோ மேலே ஒரு கேஸ் இருக்கு. லைக் ஷெல் கம்பெனி யூஸ் பண்ணி அவங்க ஷேர்ஸ் எல்லாம் பூம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதானி மேலே ஒரு ப்ளூம்பர்க் ஆர்டிக்கல் வந்தது. அப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய யுஎஸ் கோர்ட்ஸ்ல அப்புறம் ஃபாரின் கோர்ட்ஸ்ல நிறைய அவர் மேல கேஸ் இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இசி. ஸோ இங்கே நம்ம எப்படி வந்து கவர்மெண்ட் செபி சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்களோட ஊரில் இருக்கிற எஸ்இசி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிட்டி வந்து அந்த போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எங்களை அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதானியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் லைக் அந்த ரிலேட்டடாக அந்த ப்ராக்ரஸ் ரிலேட்டடாக கிரைம் ரிலேட்டடாக நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கன் கோர்ட் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இமெயில் பண்ணுங்க. லைக் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாங்கள் டேரெக்டாக இமெயில் பண்ணலாமா அதானிக்கு வந்து டேரக்ட் சம்மன்ஸ் சென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட்ஸ். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானியோட ஷேர்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பயங்கரமாக ஒய்ப் அவுட் ஆயிருந்தது. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ இன்கேஸ் ஒரு நார்மல் கம்பெனி வந்து இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ரெக்கவரி கொடுக்கும். பட் டாப் கெய்னர்ஸ்ல எப்படி அப்படின்றது தெரியல. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் லைக் மார்க்கெட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. அண்ட் இன்னைக்கு வீக்கராக இருந்தது எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் இருந்தது. கன்சியூமர் கூட்ஸும் கொஞ்சம் கன்சியூமர் எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் கொஞ்சம் வீக்கராக இருந்தது. இன்னைக்கு 29,000 crores வந்து எஃப்ஐஐ சேல் பண்ணியிருக்காங்க. 31,000 crores டிஐஸ் பை பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ செல் பண்ண டிஐஸால மார்க்கெட்டை தான் ஹோல்ட் பண்ண முடியுமே தவிர்த்து கரன்சியை ஹோல்ட் பண்ண முடியாது. லைக் எஃப்ஐஸ் வந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க. நீங்க எவ்வளோ டாலரையும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. மார்க்கெட்டை வேணா டிஐஸ் ஹோல்ட் பண்ணலாம், டிஐஸ் ரீட்டைலர்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். பட் கரன்சி மார்க்கெட்டை யாருமே ஹோல்ட் பண்ண முடியாது. ஆர்பிஐஸ் ஹோல்ட் பண்ணலாம் டாலரை வந்து ஃப்ரீயாக கொடுத்து. லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டாலரை மூவ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா டாலரோடைய வேல்யூ அகெயின்ஸ்ட் ருப்பி வந்து சேமா இருக்கும். பட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 92 டச் ஆயிடுச்சு. இன்னைக்கு 91.70 சம்திங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப காமனான விஷயமே கிடையாது. ஈஸியாக 100 போயிடும் அப்படின்ட்டு நிறைய அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா மேலே வந்து டாரிஃப் போடுவேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து கனடா மேலே 100% டாரிஃப் போயிருக்கேன். ஏன்னா சைனா வந்து சைனாவோட ட்ரேட் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா யூஎஸ்ல வந்து மார்க்கெட் ஷட் டவுன் ஆகிறதுக்கு லைக் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு மார்க்கெட் ரொம்ப பயப்படுது. ஸோ கவர்மெண்ட் திரும்பவும் ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு மார்க்கெட் ரொம்ப பயந்துட்டு இருக்கு. பட் ஓவராலா எஸ்என்பி லைக் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்னொரு பெரிய மூமெண்ட் இன்னைக்கு என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து யூரோப் அண்ட் இந்தியா ட்ரேட் டீல் சைன் இருக்கு. இதனால எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகும், எதெல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. லைக் இவங்க வந்து ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து இந்த ட்ரேட் வார போச்சு 10% நான் டாரிஃப் போட்டுருவேன், 15% போட்டுருவேன் அப்படின்ட்டு பயமுறுத்திருந்தாங்க. ஸோ இதனால யூரோப் என்ன நினைக்குது அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட பிசினஸ் பண்ணாதேன்னா ப்ராப்ளம், எனக்கு வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு, இந்தியா இருக்கு, சைனா இருக்கு, நான் அவங்க கூட ட்ரேட் பண்ணிட்டு போறேன். இந்தியாவோட எந்த மார்க்கெட் பெருசா இருக்கு, லைக் பீப்புளாக இருந்தாலும் சரி பர்ச்சேசிங்காக இருந்தாலும் சரி நம்ம வந்து டாப்ல இருப்போம் அப்படின்ட்டு. லைக் ஜிடிபி வைஸ் எக்கனாமி வைஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதிகமாக இருக்கலாம், கன்சம்ஷன் நிறைய இருக்கலாம். பட் இஃப் யூ கம்பேர் த மார்க்கெட்ஸ் பீப்புள் இங்கே கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யூரோப்போடைய ட்ரேட் டாரிஃப் யூரோப்போடைய ஃப்ரீ ட்ரேடெல்லாம் எப்படி நம்மளுடைய மார்க்கெட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, எப்படி எக்ஸ்போர்ட்ஸ் பூம் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நடக்கிறத வச்சு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.